நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை அல்லது அந்த கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளன் மற்ற கட்சியில் இருக்கிற 500 வீரர்களுக்கு 500 ஆட்களுக்கு சமமானவர். ஒருங்கிணைந்து செயல்படுங்கள். இயக்கம் என்பது இணைந்து இயங்குவது, அதுக்கு பேர் தான் இயக்கம். 5ஆம் பாடத்துல 4 காளமாடு ஒரு சிங்கம். சிங்கம் மாட்டை தாக்க வரும்போது 4 காளமாடு ஒன்னா சேர்ந்து சிங்கத்தை தாக்கி விரட்டி ஓட விட்டுரும். இந்த 4 காளமாட்டுக்குள்ள இன்னொரு சண்டை, தனித்தனியா பிரிஞ்சு மேயும். சிங்கத்துக்கு வேலை எழுதி ஒவ்வொன்னா அடிச்சு சாப்பிட்டு போயிடும். இதுதான் இங்க நடக்குது. ஏன்னா தமிழ் சமூகம் தனித்தனியா இருக்கும், மற்ற சமூகங்கள் பிரிந்து வாழும், கூடி செயல் செய்யும். தமிழ் சமூகம் கூடி வாழும், தனித்தனியா செயல் செய்யும். வீழ்ச்சிக்கு காரணம் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இங்க ஒரே சமூகம், ஒரே தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். அந்த தமிழ் தாயின் பிள்ளைகளுக்குள்ள படையாச்சி, பறையரு, தேவரு, தேவேந்திரரு, நாடாரு, கோனாரு, பிள்ளை, முதலி, முத்தரையரு, உடையாரு, போய் பண்டாரம், வண்ணாரு, கவுண்டரு, இது இப்படின்னு போட்டு பிரிஞ்சு வலுவிழந்துருது. அதனால திராவிட நரி அடிச்சு அடிச்சு சாப்பிட்டு. அதங்க இருக்கிற சிக்கல்.